அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ரேவா அமைப்பினுடைய மாநில மையத்தின் சார்பில் இந்த சிறிய காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு விஷயங்களை ரேவா அமைப்பினுடைய களப்போராட்டங்களும் சட்ட போராட்டங்களும் தீர்வு கண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதேபோல தற்போது முன்னுக்கு வந்திருக்கின்ற டிஏ உயர்வு பிரச்சனையில், டிஏ உயர்வு நிலுவைத் தொகை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ரேவா உள்ளிட்ட ரேவா அமைப்பினுடைய பங்கை முழுமையாக புறக்கணிக்கின்ற வகையிலே, அதை மறைக்கின்ற வகையிலே தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு கருத்தை, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலமாக அதை ஒரு கருத்தாக, ஒரு இயல்பாக மன அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு ஓய்வூதியர்களை தள்ளுகின்ற அந்த பணியை, அந்த வேலையை பலரும் திறம்பட செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் அவ்வப்போது நம்முடைய காணொளியின் மூலமாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே தேவைப்படுகின்ற ஆவணங்களை பதிவு செய்கிறோம். காணொளியிலே நேரடியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆனாலும் கூட தொடர்ந்து அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற அமைப்புகளுக்கு, நபர்களுக்கு, அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உறுப்பினர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை இப்போது பதிவு செய்கிறேன். அநேகமாக டிஏ உயர்வு பிரச்சனையில் 2026 ஜனவரி முதல் பணியிலுள்ள தொழிலாளிக்கு இணையான பஞ்சப்பிடி உயர்வை பெற்றிருக்கின்றோம். 2026 ஜனவரிக்கு பிறகு ஏறிய 5% மற்றும் 2% அகவிலைப்படி உயர்வையும் ஓய்வூதியத்திலே உயர்த்தி பெற்றிருக்கின்றோம். இப்போது நமக்கு முன் நிற்பது 2016 ஜனவரியில் இருந்து 2025 டிசம்பர் வரையான ஒரு 120 மாத கால, 10 ஆண்டு கால டிஏ உயர்வு நிலுவைத் தொகை என்பது, அதை பெறுவதற்குண்டான அது சம்பந்தப்பட்ட அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடந்து வருகிறது. நம்முடைய அமைப்பை பொறுத்தவரை ஏற்கனவே நம்முடைய பல காணொளிகளை சொல்லியிருக்கின்றோம். ரேவா அமைப்பினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே 1750/2020 நம்முடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையின் மீதான நீதியரசருடைய உத்தரவு ஆகியவற்றில் தெளிவாக டிஏ உயர்வு 6 மாதங்களுக்கு ஒரு முறை பணியாளர்களுக்கு உயர்கின்ற டிஏ உயர்வு ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும், டிஏ நிலுவைத் தொகையும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவிலே தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஒரு மாற்று சங்கத்தைச் சேர்ந்த நபர்கள் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக ரேவாவின் மீது பழி சுமத்துகிறார்கள். ரேவாவை கொட்டி தீர்க்கின்றார்கள், கரித்து கொட்டுகின்றார்கள். குறிப்பாக நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக காணொளியிலே கேட்டோம். ரேவாவுடைய வழக்கிலே டிஏ அரியர் உத்தரவில் இருக்கிறது, கோரிக்கையில் இருக்கிறது என்ற ஆவணத்தை நாம் வாட்ஸ்அப்பிலே வெளியிட்டோம். மதுரை உயர்நீதிமன்றத்திலே 1147 அதோடு இணைந்த 62 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கினுடைய குறிப்பாக கோவை அலுவலர் சங்கத்தினுடைய பிரேயரில், கோரிக்கையிலே டிஏ அரியர் கேட்கப்பட்டுள்ளதா, அதன் மீதான
2/3/2023 நீதியரசர் தண்டபாணியுடைய உத்தரவிலே டிஏ அரியர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் கேட்டோம். இன்று வரை பதில் இல்லை. அவர்களால் பதில் சொல்லவும் முடியாது. ஏனென்று சொன்னால் உண்மை அதுதான். இதை நாம் சொல்லவில்லை. அரசாங்கத்தினுடைய கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர்கள் 10/2/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலும் 12/2/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நமது வழக்கு விசாரணையிலும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதிலே சொல்லியிருப்பது, இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட 1147 வகையிலான பேட்ச் கேசஸ் என்று சொல்லக்கூடிய 62 பேர் வழக்குகளுடைய உத்தரவிலே டிஏ அரியர் என்பது குறிப்பிடப்படவில்லை, கொடுக்க சொல்லவில்லை. ஆகவே உத்தரவில் இல்லாத ஒன்றை கேட்பது சரியல்ல, அது நீதிமன்ற அவமதிப்பாக வராது என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்திலே 10/2/2026 அவர்கள் என்ன சொன்னார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் 12/2/2026 சென்னையில் இந்த வழக்கை, இந்த விசாரணையில் அந்த அபிடவிட்டை தாக்கல் செய்த போது ஏற்கனவே 28/1/2026 தேதியிட்ட நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தபோது நீதியரசர் ஹேமந்த் சந்தன் கவுடா அவர்கள் தெளிவாக அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், ரேவாவினுடைய வழக்கு 1750/2020 என்ற வழக்கினுடைய உத்தரவிலே ஒத்துக்கொண்டபடி பென்ஷன் அரியரும் அண்ட் டியர்னஸ் அலவன்ஸினுடைய அரியரும் இன்னும் வழங்கப்படவில்லை என்பது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அதற்குண்டான அறிக்கையை அடுத்த விசாரணையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 12/2/2026 ஒத்திவைக்கப்படுகிறது. 12/2/2026 அன்று தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரசாங்கம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறது. அதிலே நாம் தெளிவாக சொல்லிவிட்டோம், மதுரை உத்தரவு என்பது வேறு, எங்களது உத்தரவு 1750/2020. அந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை டிஏ அரியர் உள்பட வழங்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த வழக்கு அடுத்த விசாரணைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அரசு தரப்பிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் லேவாவினுடைய வழக்கிலே டிஏ அரியர் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வேறு வழியில்லை, எனவே இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் அல்லது மடைமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அரசு தரப்பில் வைத்தார்கள். நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். தலைமை நீதியரசருடைய ஆலோசனைக்கு கொண்டு சென்று அவருடைய ஆலோசனையின்படி 16/3/2026 தேதியன்று மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு 16/3/2026, 27/4/2026, 8/6/2026, 22/6/2026 விசாரணைகள் முடிந்து இறுதியாக 27/7/2026 அந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கினுடைய அந்த சாராம்சம் மட்டுமல்ல, இன்றைக்கு எந்த உத்தரவை கோவை அலுவலர் சங்கம் தங்களது சாதனையாக சொல்லிக் கொள்கிறார்களோ, எங்களது தான் மூல வழக்கு என்று சொல்கிறார்களோ, அந்த 1147/2020 வழக்கினுடைய 2/3/2023 தீர்ப்பினுடைய கடைசி பத்தியில், கடைசி பக்கம், கடைசி பாராவில் நீதியரசர் தண்டபாணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசாணை 142 டிஏவை முடக்கும் அரசாணை 142 போக்குவரத்து கழக ஓய்வூதியருடைய ஓய்வூதிய விதியை மீறுகிறது. உருவாக்கப்பட்ட விதியை ஒரு அரசாணை மீற முடியாது. ஆகவே அந்த அரசாணை மாற்றியமைத்து டிஏ உயர்வு வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்.
இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், டிஏ உயர்வு விதி 20A என்ற விதி, அந்த விதியை உறுதிப்படுத்தியது ரேவாவினுடைய 12 ஆண்டு கால சட்ட போராட்டம் என்பதை திரும்ப திரும்ப நாம் பெருமையோடு பதிவு செய்வோம். கோவை அலுவலர் சங்கமோ இதர அமைப்புகளோ அதற்கு மறுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால், மறுப்பதற்கு ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் சமர்ப்பிக்கலாம். 2012 20A என்ற விதியை நீர்த்து போக செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய பென்ஷன் ட்ரஸ்டினுடைய முயற்சியை 35,430/2022 என்ற ரிட் வழக்கின் மூலமாக தீர்ப்பு பெற்று, அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாததால் 830/2014 என்ற அந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணையிலே அன்றைய போக்குவரத்துறை செயலாளர் எழுத்துப்பூர்வமாக 20A விதியை முறையாக அமுல்படுத்தி விடுகிறோம் என்ற எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டதன் காரணமாக அந்த வழக்கு முடிக்கப்பட்டது. ஆகவே அரசாணை 142 என்பது போக்குவரத்து கழக ஓய்வூதியத்தில் உருவாக்கப்பட்ட விதியான 20Aவை மீற முடியாது என்பதை நீதியரசர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும், 20A பிரிவை தக்க வைத்தது, அதை உறுதி செய்தது, அதற்காக நடவடிக்கை எடுத்தது ரேவா அமைப்பு தான் என்பதை நம்முடைய உறுப்பினர்கள் மிகவும் நெஞ்சுறுதியோடு நெஞ்சுரத்தோடு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். தீர்ப்பு வந்துவிட்டது. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 22/6/2026 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நமது சீனியர் கவுன்சில் ரவீந்திரன் அவர்கள் சென்னையில் இருந்து காணொளி மூலமாக அந்த விசாரணையிலே ஆஜராகிறார். அரசு தரப்பிலே சொன்ன வாதங்களை மிக திறமையாக தன்னுடைய வாதத்தால் அதை தடுத்து நிறுத்துகிறார். நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல மாறியிருக்கக்கூடிய அரசு, மாறியிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, அதன் காரணமாக 22/6/2026 அன்று அரசு தரப்பு வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் அவர்கள் டிஏ அரியர் கொடுப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொல்லி கேட்டால், 2016 இந்த டிஏ உயர்வு நிறுத்தப்பட்ட போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அதை எதிர்த்து நம்முடைய சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து SA 98, LPA 1-2 வழக்குகள் எல்லாம் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இந்த 2 ஆட்சிகளிலும் டிஏ உயர்வை வழங்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தார்கள். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஓய்வூதியமும் டிஏ வழங்க வேண்டிய பொறுப்புக்கு அரசுக்கு இல்லை, அரசுக்கும் இதற்கு சம்பந்தமில்லை என்றெல்லாம் நீதிமன்றங்களில் எழுத்துப்பூர்வமாக வாதாடினார்கள். ஆனால் அதற்கு மாறாக இப்போதைய அரசு ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே நாம் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசு வழக்கறிஞர் டிஏ அரியர் என்பதை ஒத்துக்கொண்டுள்ளார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியிலே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தங்களுக்குள்ள சிரமத்தை சுட்டிக்காட்டி கால அவகாசம் கோருகிறார். குறிப்பாக மனுதாரர் சங்க அமைப்புகளோடு ஒரு பேச்சுவார்த்தை நெகோசியேஷன் செய்து கொள்கிறோம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். நம்முடைய வழக்கறிஞர் நெகோசியேஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை, நாம் பேச வேண்டியதெல்லாம் 12 ஆண்டு காலமாக நீதிமன்றத்திலே பேசிவிட்டோம், நீதிமன்றத்திலே சொல்லிவிட்டோம். ஆகவே பேச்சுவார்த்தை என்பது டிஏ அரியர் சம்பந்தமாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது என்ற ஆணித்தரமாக சொல்லிவிட்டோம். அதை அடுத்து அரசு தரப்பு அவகாசம் காட்டுவதன் அடிப்படையில் 27/7/2026 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், அரசு தரப்பிலே டிஏ அரியர் கொடுக்க வேண்டும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளாரே தவிர அதை எப்படி கொடுப்பது, எப்போது கொடுப்பது என்பது பற்றியெல்லாம் எதுவும் குறிப்பிடவில்லை. ஆனால் மாறாக அரசாங்கத்திற்கு வழிகாட்டுகின்ற மாதிரி, அரசாங்கத்திற்கு ஒரு பாதையை திறந்து விடுவது போல
கோவை அலுவலர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் டிஏ அரியரை தவணையில் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம் என்ற ஒரு முன்மாதிரியை அரசுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பொறுத்தவரை அரசாங்கம் 27ஆம் தேதி என்ன முடிவு சொல்லுகிறதோ, என்ன நடவடிக்கை சொல்லுகிறதோ அதை பொறுத்துத்தான் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் முடிவு செய்யவே தவிர அரசுக்கு ஆதரவாக அல்லது அரசுக்கு சாதகமாக தவணையில் கொடுத்தாலும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு வாதத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லவில்லை, மாறாக காணொளியிலே பேசுகிறார்கள். ஒருவேளை அந்த கருத்து அவர்கள் நீதிமன்றத்திலே சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற அடிப்படையில் தான் நம்மை பொறுத்தவரை அரசினுடைய நிலையை புரிந்து, அரசினுடைய நிலையை தெரிந்து, அதன் பிறகு முறையாக நம்முடைய மாநில அமைப்பு கூடி மாநில நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து இருக்கக்கூடிய நிலைமைகளை பரிசீலித்து அரசினுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி கேட்டால், ரேவா இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லை, ரேவாவுக்கு வழக்கு நடத்த தெரியவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். எந்த இடத்திலும் ரேவாவுடைய இருப்பை அவர்களால் மறைக்க முடியவில்லை. 1147 வழக்கினுடைய 63 பேர் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கிலே ரேவாவுடைய மதுரை மண்டல நிர்வாகிகள், மதுரையினுடைய நம்முடைய ரேவா அமைப்புடைய மாநில குழு உறுப்பினர் சந்திரசேகர் முத்துசாமி உட்பட 2 பேர் வழக்கும் அதிலே இருக்கிறது. 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவருடைய தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கு 12 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு. ஏதோ அது கோவை பேரவை மட்டுமோ அலுவலர் சங்கம் மட்டுமல்ல. அந்த நீதிமன்ற ஆவணங்களை தயவு செய்து எடுத்து பாருங்கள். அந்த நீதிமன்ற அந்த ஆவணங்களை நாம் வாட்ஸ்அப்பிலே பதிவிடுகிறோம். 12 பேர் சம்பந்தப்பட்ட வழக்கு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே 12 பேர் இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய ரேவாவுடைய நிர்வாகிகள் தனிப்பட்ட வழக்காக சந்திரசேகர் முத்துசாமியுடைய வழக்கும் இருக்கிறது. அந்த வழக்கை மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டி இருப்பதனால் ரேவா அமைப்பு அந்த வழக்கறிஞர் கட்டணத்தை ரேவா அமைப்பு ஏற்றிருக்கிறது. சென்னையிலே நடந்த வழக்கு மதுரைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கையும் ரேவா மிக திறமையாக அதை நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே டிஏ அரியர் என்பது அரசாங்கம் ஒத்துக்கொண்டு விட்டுள்ளது என்பது 22/6/2026 அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். அது 9/7/2026 தேதியிட்ட நீதிமன்ற குறிப்புகளிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் டிஏ அரியர் என்பது 99% உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதை எப்படி பெறுவது என்பதற்குண்டான வழிமுறையை 27ஆம் தேதி விசாரணையிலே அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ, அரசு தரப்பு என்ன சொல்லுகிறதோ அதை பொறுத்து நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். ஆகவே வீணான வதந்திகளுக்கு, குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம்மை பொறுத்தவரை தெளிந்த நீரோடையாக இருக்கிறோம். தெளிவான மனதோடு உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய உறுப்பினர்களுக்கு இந்த உண்மைகளை சொல்வதன் மூலமாக இதையெல்லாம் காரணம் காட்டி நம்மை வசூல் ராஜா MBBS என்று சொல்லுகிறார்கள், வசூல் வேட்டையாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்குடைய மனசாட்சியை தொட்டு பார்த்தால் தெரியும். யாரெல்லாம் ஓய்வூதியர்களை சென்று எப்படியெல்லாம் மிரட்டி, எப்படியெல்லாம் எத்தனை 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் என்று கந்து வெட்டியைப் போல வசூல் செய்யக்கூடிய அவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆகவே நாம் தெளிவாக இருக்கின்றோம். நாம் நன்கொடை வசூல் பண்ணுகிறோம். ஆம், நாம் மறைக்கவில்லை. வழக்குகளை எதிர்கொள்வதற்காக, நம்முடைய அமைப்பினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நிதி ஆதாரம், பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அதை நம்முடைய உறுப்பினர்களிடம் மட்டும்தான் பெற முடியும் என்ற அடிப்படையில் நாம் நன்கொடை பெறுகிறோம். யாரையும் அரட்டியோ உருட்டியோ மிரட்டியோ பண்ண வேண்டிய அவசியம் ரேவா அமைப்புக்கு இல்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு தெரியும். 25 ஆண்டு காலமாக ஓய்வூதியருடைய நல்லது கெட்டது இன்னும் அனைத்து விஷயங்களிலும் உடன் இருந்தது யார், அவர்களோடு பாடுபடுவது யார், அவர்களோடு அன்றாடம் தொடர்பில் இருப்பது யார் என்பது ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு தெரியும். நேற்று முளைத்த அல்லது சில காலம் முன்முளைத்தவர்களைப் போல பொய் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்த அடிப்படையிலே
நம்முடைய உறுப்பினர்களை சந்தித்து விவரங்களை எடுத்து கூறுங்கள், உண்மைகளை எடுத்து கூறுங்கள். 27ஆம் தேதி விசாரணைக்கு பிறகு அந்த நடவடிக்கையை பொறுத்து அடுத்த காணொளியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.